உங்கள் அனைவரையும் இந்த மாதா தொலைக்காட்சி மூலமாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அமைதியும் அருளும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவரோடு ஒட்டாத வாழ்வு அழுகி போகும். ஆண்டவரின் வார்த்தையை கொண்ட வாழ்வு வளர்ந்து பலருக்கு நிழல் தரும். எவ்வாறு ஆண்டவரோடு இணையாத ஒட்டாத வாழ்வு பயனற்று போகும்? அன்புக்குரியவர்களே, இன்றைய காலகட்டங்களில் மனிதனுடைய வாழ்க்கை எதை சார்ந்து வாழ்கிறது? எதை முதன்மைப்படுத்துகிறான்? தன்னுடைய வாழ்விற்கு பணம் மட்டும் போதும் என்று நினைத்தால் கடவுளை நினைக்க மாட்டான். தன்னுடைய வாழ்விற்கு தான் படித்த பட்டங்கள் மட்டும் போதும் என்று நினைத்தால் கடவுளை நினைக்க மாட்டான். இல்லை, என்னோடு இருக்கக்கூடிய உறவுகள் மட்டும் போதும் என்று நினைத்தால் கடவுள் அவனுக்கு தேவையில்லை. ஊதாரி மைந்தனுடைய வாழ்க்கை குடும்பமாக மகிழ்ச்சியோடு இருந்த அந்த ஊதாரி பிள்ளை தன்னுடைய நட்புறவை தேடி சென்ற பொழுது எல்லாவற்றையும் தன்னுடைய தந்தையிடமிருந்து வாங்கி செல்கிறான். அவன் கடவுளிடம் இணைந்து வாழ விரும்பவில்லை. தன்னுடைய தந்தையினுடைய அன்பிலிருந்து அவன் பிரிந்து செல்லுகிறான். தன்னுடைய அன்பிலிருந்து பிரிந்து சென்றதன் காரணத்தினால் அவனுடைய வாழ்க்கை பலருக்கு நிழல் கொடுக்கவில்லை. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஒரு கடுகு விதை, புளிப்பு மாவு உவமைகளை பற்றி இறைமகன் இயேசு நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார். இவ்வாறு ஒரு கடுகு விதை வளர்ந்து பல பறவைகளுக்கு அது பலன் கொடுக்கிறது. பெரிதாகி பல கிளைகள் வந்து அங்கே பறவைகள் தங்கக்கூடிய இடமாக அது மாறிவிடுகிறது. அதுபோல ஒரு புளிப்பு மாவு ஓமையிலே அங்கே பெண்ணொருவர் அதை எடுத்து 3 மரைக்காலில் மாவில் பிசைந்தால் மாவு முழுவதும் புளித்தது. இறைவனுடைய இந்த அருமையான இந்த செய்தி நம்முடைய வாழ்விற்கு பொருத்தமாக இருப்பதை பார்க்கிறோம். கடுகு விதை பலருக்கு பயன் கொடுக்கக்கூடியதாக, புளிப்பு மாவு எவ்வாறு அந்த மாவோடு பிசைகின்ற பொழுது அந்த மாவோடு இணைந்து அது புளிப்பை கொடுக்கிறது, சுவையை கொடுக்கிறது. எனவே தியாகத்தின் மூலமாகத்தான் அங்கே வாழ்வு வருவதை பார்க்கிறோம். இயேசுவில் அன்பானவர்களே, நம்முடைய செயல்பாடுகளை சிந்திக்கின்றோம். கடவுள் இந்த அருமையான இறை வார்த்தை மூலமாக நம்மோடு உரையாடுகிறார். எனவே இந்த இறை வார்த்தை நமக்கு சொல்லக்கூடியது, உன்னுடைய செயல் சிறிதாக இருந்தாலும் நீ கடவுளுடைய கையில் பெரிதாக இருக்கிறாய். கடுகு விதை சிறிதாக இருக்கிறது. அதுபோல உன்னுடைய செயல் சிறிதாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் கடவுள் உன்னை பெரிதாக அவருடைய கையில் வைத்திருக்கிறார். புனித குழந்தை இயேசுவின் தெரசாள் சிறிய வழியில் சிகரத்தை கண்ட புனிதை. அந்த புனிதையினுடைய வாழ்க்கையிலே சிறிய சிறிய பணிகளை செய்வதன் மூலமாக அந்த துறவற இல்லத்தில் அந்த இறைவனை, புனிதத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே கண்ட புனிதைதான் புனித குழந்தை இயேசுவின் தெரசாள். நம்முடைய வாழ்க்கை, கடவுள் கொடுத்த இந்த அருமையான வாழ்க்கை, நாம் இறைவனிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து அந்த விண்ணரசின் எவ்வாறு கடுகு விதையை கடவுள் ஒப்பிடுகிறாரோ, அந்த கடுகு விதை சிறிதாக இருந்து மரமாகி விதை வானத்து பறவைகளுக்கு பயன் கொடுக்கிறதோ, அதுபோல இந்த புளிப்பு மாவு எவ்வாறு பலருக்கு பலன் கொடுக்கிறதோ, அந்த புளிப்பு மாவு எவ்வாறு அந்த மாவை பிசைந்தவுடன் அது புளிப்பை ஏற்றுகிறதோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையும் பிறருக்கு பயன் கொடுப்பதாக அமையட்டும். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அன்பு இறைவா, இந்த அருமையான நாளில் பிறருக்கு நாங்கள் தியாகம் உடையவர்களாக வாழ அருள் தாரும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.